நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான ஐப்பசி மாத ராசி பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலையெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் அதுக்குண்டான பலன் சொல்லணும். ஒவ்வொரு ராசியாதிபதிக்கும் அவருடைய பார்வை பலன், இருக்கும் இடம், பார்க்கும் இடம், ஸ்தான பலன், ஆதிபத்திய பலன், காரக பலன் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்லணும். கண்ண முடியும்னு சொல்லக்கூடாது. அதனால் நிறைய பார்த்து ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். அந்த வகையில் தான் சொல்லிட்டு வரேன். எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்ஸில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பொதுவான பலன் சொல்கிறதே எங்களுக்கு எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாமே. அதை நான் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வகையில் இப்போ இந்த பொது பலன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கு பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய இப்போ குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். அடுத்ததாக என்னுடைய உபாசன மகா காளியை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். அடுத்த உபாசன தேவமனா மகா வாராகிய வணங்கு. ஓம் அகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசன தேவன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பின் சந்திமிகே தன்னோ தேவி பிரச்சோதயாத். பொதுவாக இந்த ஐப்பசி மாத கிரகணில் பார்க்கும்பொழுது குரு அதிசாரமாக கடகராசியிலே வீற்றிருக்கிறார். தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த ஐப்பசி மாதத்திலே. அடுத்ததாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு சுக்கிரனும் கன்னிராசியிலே இருக்கிறார். சிம்மத்திலே கேதுவும் சந்திரனும் இருக்கிறார்கள். இந்த ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது என்ன கிரகங்கள் தான் அதுதான் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக துலாத்திலே சூரியன், புதன், செவ்வாய். கும்பத்திலே ராகுவும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாத கிரகநிலை. இந்த ஐப்பசி மாதத்திலே ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி துலாத்தில் உள்ள அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். அடுத்ததாக ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி கன்னிராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் துளாராசிக்கு தன் சொந்த வீடான துளாராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த 2 பயிற்சிகளுமே இந்த ஐப்பசி மாதம் தான் வருது. அது இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்திலே அன்னாபிஷேகம், மகா அன்னாபிஷேகம், சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு விரத நாள்னு சொல்லலாம். அது ஒரு பண்டிகையாகவும் இந்துக்கள் கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையும் இந்த நாள்கள் தான் வருகிறது. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் தான் கந்த சஷ்டி விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சூரசங்காரம் செய்த அந்த கந்த சஷ்டி விழா. இந்த கிரகநிலை வைத்து பார்க்கும் பொழுது குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருப்பதால் நல்ல அறிஞர்கள், கல்வியாளர்கள், அனுபவசாலிகள் அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அவங்க அரசியலில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், சமூக சேவையில் இருக்கலாம், பொது வாழ்க்கையில் இருக்கலாம், கல்வியாளர்களாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். அவர்களை கேட்டு நடந்தால் நல்லது நடக்கும். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியும் செவ்வாயும் பயிற்சியும் நல்ல ஒரு பயிற்சியாக அமையப் போகிறது. பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது. காவல்துறை, இராணுவம் சிறப்பாக விளங்கப் போகிறது. அது இல்லாமல் மக்கள் எல்லோருக்கும் புத்துயிர் பெற்று காணப்பெறுகிறார்கள். ஏன்னா சிவனுக்கு இந்த அன்னாபிஷேகம் தான் அவருக்கு அன்னம் பாலித்து அபிஷேகம் செய்து அவருக்கு ஐப்பசி மாதத்திலே துளாராசியிலே சூரியன் பிரவேசிப்பார். சூரியனுடைய அம்சம்தான் சிவன். அப்போது சூரியன் நீசம் பெற்று விளங்குவார். அப்போ அந்த சிவனுக்கு அன்னாபிஷேகம் வைத்து படைப்பதினால் அவர் எல்லாருக்கும் படைப்பதற்கு நாம் வருடத்தில் அந்த ஒரு நாள் நாம் படைக்கிறோம். எனவே இந்த ஐப்பசி மாத கிரகங்களை பார்க்கும்பொழுது பொதுவாகவே மக்களுக்கு நல்ல ஒரு புத்துயிர் பெற்று விளங்கப் போகிறார்கள். புதிய பாதை தெரியப் போகிறது. முன்னேற்றமான வாழ்க்கை அமையப் போகிறது என்று சொல்லி அடுத்ததாக 12 ராசிக்கு உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஐப்பசி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான்
இதனால் வரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசி பார்த்துட்டு இருந்தார். இப்போது அதிசார பயிற்சியால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் வந்திருக்கார். 8ஆம் இடம் வந்துட்டாரே, என்ன நடக்கும், எது நடக்கும்? அஷ்டம குருன்னு வாங்களே, கஷ்டன்னு வாங்களே, அதெல்லாம் ஒத்தி போடுங்க. இந்த அதிசாரன்றது கொஞ்ச நாளைக்கு தான், கிட்டத்தட்ட ஒரு 1½ 2 மாதங்களுக்கு அப்படி தான் வரப்போகுது. அதை பற்றி கவலைப்பட வேணாம். இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு நன்மை என்ன செய்யும்? 12ஆம் இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? அது உங்கள் ராசியாதிபதி தானே. உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு நன்மை தான் செய்வார், தீமை அதிகமாக செய்ய மாட்டார். இதனால் வரைக்கும் வெளிநாட்டு தொடர்பு உள்ளவங்க கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வரணும் அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். அங்கே தங்கி உத்தியோகம் பண்ணுற மாதிரி வரும். அங்கே இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அமையும். இதுவுமே நடக்கும். இல்லை அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர மாதிரிலாம் பயணங்கள் அமையும். இதுவுமே நடக்கும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை கிடைக்கும். இதனால் வரைக்கும் சொந்தக்காரங்களாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் நல்லது கெட்டதுக்கு சொந்தக்காரங்க நம்ம நல்லது கெட்டதுன்னு நம்ம கலந்துப்போம், நட்பு உறவு எல்லாமே. அப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் ஒன்று பேசி அவங்க பேசி பிரச்சனை வந்திருக்கும், சண்டை வந்திருக்கும், விலகி போயிருப்பாங்க, பேசாமல் வந்திருப்பாங்க. அவங்களாலுமே ஏதோ ஒரு வகையில் பேசுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சந்திப்பு நிகழும். அது மூலிமா பேச்சுவார்த்தை திருப்பி புதுப்பிக்கப்படும், அந்த உறவு தொடரப்படும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் வீடு சம்மந்தப்பட்டது, வாகனங்கள் எல்லாமே பழுது பார்ப்பீங்க. புது வண்டி வாங்குவீங்க. புதிய பொறுப்பு வந்து சேரும். நட்பு உறவில் நல்ல விஷயங்கள் முக்கியமே கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிப்பாக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் முன்னேற்றமான போக்கு தென்படும். அடிக்கடி வெளியே போகணுன்னு பார்ப்பீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இங்கே செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்போது உங்கள் ராசிபதி குரு பகவான் தானே. குருவுக்கு முருகப்பெருமான் தான் அம்சம். அந்த முருகப்பெருமான் இந்த கந்த சஷ்டியில் அவரை வணங்கி வழிபட்டு வரலாம். 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் அந்த கந்த சஷ்டி அன்றாவது விரதமாக இருந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இல்லை சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை, தவறிட்டாங்க சொந்தக்காரங்க, அதனால் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், வீட்டிலே வைத்து வழிபடலாம். வீட்டிலே விளக்கேற்றலாம், ஊதுபத்தி கொய்த்து வைக்கலாம். கற்பூரம் காட்டக்கூடாது, தேங்காய் உடையக்கூடாது தான் சொல்லுவாங்க. ஆனால் விளக்கு ஏற்றி ஊதுபத்தியை கொய்த்து வைத்து அந்த கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாம். சஷ்டி கவசம் படிக்கலாம். முருகப்பெருமானுக்கு திருப்புகழ், சண்முக கவசம், இது மாதிரி முருகப்பெருமானுடைய புராணங்கள் இது மாதிரிலாம் படித்து வரலாம். இதெல்லாம் செய்யலாம். பெரும்பாலும் மரம் மேலே உள்ள போகக்கூடாதுவாங்க. அப்போ மலைக்கு கீழே இருக்கிற முருகர் கோயில் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு வரலாம். அங்கே போயிட்டு சும்மா சாமி மட்டும் கும்பிட்டு வரலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண வேணாம். அதுக்கு ஒன்றும் தடையில்லை. இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மாதிரி செய்து வர நல்லது. வள்ளிதேவன் கூடிய முருகப்பெருமனை வணங்கி வழிபட்டு வரலாம். பெருமாளை வழிபடலாம். பெரும்பாலும் சிவனை வழிபட்டு வரணும். இந்த மாதம் சிவனுக்கும் விசேஷமாக இருக்கனால சிவனுக்கு வழிபடலாம். அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம். அன்னதானம் செய்யலாம். உங்களுடைய பங்கு அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். தான தர்மங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம். அனாதாசிரமம் போய் தான் குழந்தைங்களுக்கு பண்ணணுன்னுலாம் அவசியம் கிடையாது. நம்ம நட்பு வட்டாரத்துலேயும் ஏழ்மையான நட்பு இருக்கலாம். நம்ம உறவு வழியிலையுமே ஏழ்மையான உறவு இருக்கலாம். எல்லா சொந்தக்காரங்களுமே வசதியாக வாய்ப்பாக இருக்காங்க இல்லையே, ஏழ்மையாக இருப்பாங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்க யார்கிட்டையும் வந்து கேட்க மாட்டாங்க. கேட்டம்மா இதுவாகிடும், போயிடும், உறவு போயிடும், நம்மளை தப்பாக நினைப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் அவர்களுக்கு உதவி புரிந்தீர்களானால் உங்களுக்கு இன்னொரு வகையில் உதவி கிடைக்கும். அது பெருசாக இருக்கும். அது யாருமே இந்த காலத்தில் பண்ண போகிறதில்ல. கூட பிறந்தவங்களையே ஏழ்மையில் இருக்கவங்களும் இருக்காங்க. சொந்த பந்தத்திலே ஏழ்மையில் உள்ளவங்க இருக்காங்க. நட்பு வட்டத்தில் ஏழ்மையில் உள்ளவங்க இருக்காங்க. சும்மா அவங்க பழகிக்கிறாங்க. சொந்த பந்தனாலும் ஒன்று குடிக்கிறாங்க, போய்க்கிறாங்க, அவ்வளோதான். உனக்கு என்னப்பா வேணும், என்னாலும் கொஞ்சம் உதவி பண்ணுறேன் அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? இல்லை. கேட்கணும், உதவி பண்ணணும். இந்த பதிவில் நான் பொதுவாகவே சொல்கிறேன். இது ரொம்ப விசேஷமான நன்மையை கொடுக்கும். அவங்க கேட்க மாட்டாங்க. நம்மளா பார்த்து செய்யும்போது அதனுடைய பலன் அளவிற்கு அரியதாக கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும். அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுன்னு சொல்லி
குருவோட பயிற்சி அதிசாரமாக இருக்கனால கவலைப்பட வேணாம், திருப்பி சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்து சேரும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.